லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன வேணும்? ஒரு மனுஷனுடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா இதுக்கு மேலே பர்ஃபெக்ட். இறைவன் இருக்கான் குமார் அப்படின்னு கிளம்ப வேண்டியதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஒரு பிரதர், அந்த டிக்டாக் செய்கிற ஒரு நபர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி. சரியா? அதை பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி வீடுகளில் உணவுகள் அதிகமாக இருந்தால் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பசியோட பலரும் வெளியில் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, எங்களை மாதிரியே தொழிலாளர்கள். அதுக்கு முன்னாடி அருகம்பையில் வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற குட் நியூஸ் வந்து கிடைச்சது. அந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்தது. அது ஓடிட்டு இந்த இருக்கு. அருகம்பையில் அந்த அடித்த நபர்கள் 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்களாம். அதில் இருந்த கூட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சண்டியர் கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெறும் 2 பேரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தற்போதைய செய்தி. அடுத்ததாக கமெண்ட் போட்டிருந்தாங்க, இவனுங்க இந்த முஸ்லீம்கள் பாலஸ்தீனுக்காக சப்போர்ட் பண்ணுறதால இஸ்ரேலியர்கள் மீது பொய்யான பழிய போடுறாங்களே, இதெல்லாம் நம்பாதீங்க, அடி வாங்கினதே எங்களை வந்து ஆண்டா அப்படின்ற மாதிரி நேற்று நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன் கமெண்டில். இப்போது இது வந்து ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஜாதி மத இன வேறுபாட்டுக்குள்ளே இதை கொண்டு போகிறாங்க. என்ன, பாலஸ்தீனில் அடி வாங்குறது முஸ்லீம் தானே, அந்த முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பானவனுங்க நல்லா போடு நல்லா போடு, முஸ்லீம்களுக்கு செம்மையாக கொடுக்கணும்டா, குட்ரா அப்படின்னு. எனவே முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க அப்படின்னு இவனுங்களோட நினைப்பு. ஆனால் உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்பு பல தரப்பட்ட விளைவுகளை வித்துட்டு செல்கிறது அப்படின்றது இவங்களுக்கு தெரியலை. அடுத்தது இலங்கையில் இவங்க நினைக்கிறாங்க அருகம்பை வந்தானுங்க, அவனுங்க சும்மா கடை போட்டிருக்கானுங்க, எல்லாம் போட்டிருக்கானுங்க, கடைசியில் அவனுங்க வந்து போயிடுவானுங்க, கொஞ்சம் காலம் போகும்போது அவனுங்க போயிடுவானுங்க அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு. அது வரைக்கும் முஸ்லீம்களுக்கு வச்சு செய்கிறானுங்களா, நல்லா வச்சு செய்யுங்கடா அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு. ஆனால் கடைசியில் புண்ணாகும்போது பேக்கில் எரியுதே குத்துதே குடையுதேன்னு ஓட போகிறது சிறுபான்மையான நாம இல்லை, பெரும்பான்மையான அவங்க தான். என்ன, சீனாக்காரன் வந்தான், ஏதோ உட்காந்து 2-3 இடத்த எல்லாம் வட்டிட்டு அவன் பாட்டில் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இஸ்ரேல்காரன் வந்தான்னா இடத்தையும் ஆக்கிரமிப்பான், இருக்கிறவங்களையும் ஆக்கிரமிப்பான். அடுத்தது அவனுக்கு வந்து ஆளுங்க தேவையே இல்லையே, கொத்தடிமைகளுக்கு எங்கேயாவது இருந்து யாரையாவது பிடிச்சிக்குவான். அவனுக்கு தேவை இடம், மித்த எல்லாரையும், அதுவும் எப்படி, எம்டி இடம், வெறும் நிலம். காசா எவ்வளவு ஒரு செஞ்சலிப்பாக பளிச்சுன்னு இருந்த அந்த நாடு அடித்து சுக்குநூறாக்கி அந்த நாட்டை மொத்தமாக தரமட்டமாக்குறானுங்க. அதாவது அந்த நாட்டில் அவனுங்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது வெறும் நிலம், இடம் மட்டும்தான், ஜஸ்ட் அ லேண்ட். மற்றது எல்லாத்தையும் நாங்கள் நிர்மாணிச்சுக்கிறோம், நாங்கள் அதை உருவாக்கிக்கிறோம், எங்களுக்கு தேவை ஜஸ்ட் இடம் மட்டும்தான் அப்படின்னு அந்த பெரிய பெரிய கனரக ஜேசிபிகளை கூட கொண்டு போய் போட்டு என்ன பண்ணுறானுங்க, பில்டிங்களை மிசைல் வச்சு தாக்குறானுங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்திகரிக்கிறானுங்க, எம்டி லேண்டு மட்டும்தான் எடுக்கிறானுங்க. அவனுங்க உருவாக்கணுமா கட்டடம் கூட அப்படின்ற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்குது. ஸ்ரீலங்கா டேய், நாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நாட்டையாவது இடத்தையாவது மிச்சம் பிடிச்சி வைங்கடா. நாட்டில் வந்து அந்த மண்ணில் கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிறதுக்கு, கடைசியில் அதையும் மிச்சம் வைக்கிறானுங்களோ தெரியல, அல்லாஹு ஆலம். அடுத்ததா குவைத் நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் போட்ட வீடியோ, ஒரு பெண்
இதில் வந்து 2 விதம். ஒன்று மோக்கத் வேலை, இன்னொன்று விபச்சாரம். விபச்சாரம், மோக்கத், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அபாயமான செயல்பாடு தான். யாரையாவது நம்பி வண்டியில் ஏறி போகிறது. மோக்கத்து வேலைக்கு நீங்கள் தனியாக ஒரு பெண் ஒருத்தனோட வண்டியில் ஏறி, ஒரு குவைத்தியோ ஒரு இளைஞரோ இல்லை மசரியோ வேறு யாராவது உங்களை வண்டியில் ஏற்றிட்டு போனாலும் ஆபத்து தான். எங்கடவனுங்களை கூட நம்ப முடியாது. அது இலங்கையராக இருக்கலாம், இந்தியராக இருக்கலாம், ஏன் பங்களாதேஷியாக இருக்கலாம், பாகிஸ்தானியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ப முடியாது. அப்படியா இருக்கும்போது குவைத்திகளாக இருந்தாலும் சரி, அது மசரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மோக்கத்து வேலைக்கு போனாலும் சரி, அல்லது விபச்சார தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க யாராவது, விபச்சாரியாக இருக்கக்கூடியவங்க யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் அவங்களோட வண்டியில் ஏறிட்டு போனாலும் சரி, சில நேரங்களில் இந்த இடத்துல கோடு விழலாம். ஏன் மொக்கத்து வேலைக்கு கூட்டிகிட்டு போய் 1 மாதம் வச்சு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம விரட்டி விட்ட சம்பவமும் நிறைய நாம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரியே இந்த மாதிரி தொழில், அதாவது இந்த காமத்தில் அலையக்கூடிய, கடுப்படுத்த அலையக்கூடிய நாய்களுடைய அந்த வெசரை தணிக்கிறதுக்காக பெண்கள் செய்யக்கூடிய தியாகம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் எதுக்கு அந்த தொழிலுக்கு போகிறாங்க? ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தானே, 100 நாயோட பூனையோட கழுதையோட ஒரு ரூமில் இருந்து ஒரு பொம்பளை வெளியே வந்தாலும் அந்த பொம்பளைக்கு அந்த தேவையில்லாத பேர் வராது. அதே ஒரு ஆம்பளையோட உள்ளேருந்து வெளியே வந்துட்டா கெட்ட பேர் தான். அது தப்பு செஞ்சாங்களா செய்யலையான்றதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சமூகம் அப்படியே பழக்கிடுச்சு. அதுக்கு பெண்கள் ஒருபோதும் காரணம் இல்லை. அந்த பெண்களை தேவைக்கேற்ப உபயோகப்படுத்திய ஆண்கள் தான் அதுக்கு காரணம். எது எப்படியோ தயவு செய்து யாரையுமே நம்பி வண்டி ஏறி போகாதீங்க. வண்டியில் ஏறி போகும்போது என்ன ஆகுது, கொண்டு போய் வச்சு ஒன்று வேலை வாங்குறாங்க, இல்லையா அவங்கள சீரழிச்சிட்டு உங்களை அடைச்சி வச்சு இன்னும் பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணி, ஒன்று உசுரோட அரைகுறையாக கிடந்தால் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போட்டு போவானுங்க, இல்லை இறந்து போயிட்டீங்கன்னா அதே தோட்டத்திலேயே நல்ல ஆழமாக குழி தோண்டி புதைச்சிடுவானுங்க. மேலே வேணால் ஒரு செடியை நட்டு விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் மரமாக தான் வளர்ந்து நிற்கணும். யாருக்கு தெரியும்? ஏன்னா அந்த வெளியில் வேலை செய்கிறவங்களுடைய நிலைமை அதுதான். யாருக்குமே தெரியாது, யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. லைஃப் எனி டைம் ரிஸ்க். அதனால் தயவு செய்து கவனம். அதே மாதிரி வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, முடிஞ்சா சாப்பாடு மிச்சம் இருந்தால் ஒரு பிளாஸ்டிக்கில், ஒரு கஸ்தீரில், ஒரு ரெஜிஃபம் பாக்ஸில் போட்டு பள்ளி வாயில்கள் அருகில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கண்ணு கட்டின தூரத்தில் இருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் கையால் கொண்டு போய் வைங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா நீங்கள் கொண்டு போய் வச்சு அந்த சாப்பாடை வச்சுட்டு திரும்பும்போது அதை தேவையுடையவர் ஒருத்தர் வந்து அதை எடுக்கிறாரு அப்படின்னும் போது அதை நீங்கள் பாருங்கள். அது ஒரு தனி ஃபீலுங்க. அது சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா நான் இது ரெகுலராக கிட்டத்தட்ட பல வருட காலமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு தனி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடவை நான் அந்த சாப்பாடு கொண்டு போய் வைப்பேன், வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி அந்த பக்கம் திரும்பும் போதே உடனே அந்த யாராவது வந்து எடுத்துருவாங்க. உடனே அந்த சாப்பாடு வந்து எடுபட்டுரும். யாராவது சாப்பிட்ருவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், தேவையுடையவர்கள் இருக்கிறாங்களே அப்படின்றது. அதே மாதிரி எத்தனையோ பேர் இப்போ நம்ம பர்சனலாக மெசேஜ் போடும்போது கூட எத்தனையோ பேர் சகோதரர்கள் பலரும் வந்து நாங்கள் ஷூன் வீசாவில் வந்தோம், நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்தோம், காதிம் வீசாவில் வெளியில் வேலைக்கு வந்தோம், கம்பெனிக்கு வந்தோம், மத்தாமுக்கு வந்தோம், டெலிவரிக்கு வந்தோம், கடைசியில் ஒரு வாய் சாப்பாடு இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் சொல்கிறாரு, எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, நல்ல மோபத்தான ஒருத்தர், அங்கேருந்து வரும் வரைக்கும் பேசினார். அதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறாரு, சகோதரா சோறு திண்டு ரொம்ப காலம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் 1 மாதம் சம்பளம் விழலை, சோறு திண்டு ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே டோக்கன் கொடுக்குறானுங்க, போனால் அங்கே கோழியை கொடுக்குறானுங்க, எத்தனை நாளைக்கு தான் இந்த கோழியையும் பண்ணையும் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா சிலவங்க இருக்கிறது தூரம், போக முடியாத தூரம். அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருக்கும் சில மனிதர்களுக்கு. அதனால் அன்பார்ந்த உறவுகளே,
தயவு செய்து உங்கள்கிட்ட சாப்பாடுகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா முடிந்த வரைக்கும் நிறைய நீடி பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃப்ரிட்ஜுகளில் வைங்க, குப்பையில் வீசாதீங்க. நிறைய வீடுகள் நிறைய பார்ட்டிகள் நடக்கும், அந்த பார்ட்டிகளில் கூட நிறைய சாப்பாடுகள் மீதமாகும். அதெல்லாம் வீசாமல் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுகளில் போட்டு வைங்க. பல சகோதரர்களுக்கு அது உதவியாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்.